ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெர்னி சீசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ஆக்சுவலி ஒரு காட்டன் சாரியோட ப்ளவுஸ் தான். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் டிசைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கிராண்டாலாம் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ சும்மா ஒரு நெக்லைன் மாதிரி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த சாரீ பிக்சர். இதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இது சில்வர் கலர் தான். இந்த சாரீ ஃபுல்லாக சில்வர் கலர். இப்போ ஆல்ரெடி நான் டபுள் லைனில் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன் சில்வர் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு பிங்க் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். சாரீ கலரில் கரெக்டாக எக்ஸாக்ட் கலரில் நான் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இதுக்கு நான் டபுள் பெல் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். டபுள் பெல் பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டிச் பண்ணேன். இப்போ நீங்கள் பிகினராக இருந்தால் கூட டபுள் பெல் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டிச் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய கலர்ஸ் அதில் அவைலபிலிட்டி நிறையா இருக்கும். இப்போ நான் குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக பக்கத்துலேயே ஒட்டி போட்டுட்ருக்கேன். இப்போ நான் செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட்டில் போட்டு முடிச்சிட்டேன். அகெயின் ஒரு லைன் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். சில்வர் கலர் ஜரி. இது என்ன ஜரின்னு பார்த்தீங்கன்னா A1 மம்தா பிராண்ட் தான் ஜரி. இதுலேயும் நான் குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கிறேன். பக்கத்துலேயே தான் போட்டுட்ருக்கேன். மொத்தம் 4 லைன் செயின் ஸ்டிச் நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் டெய்லருக்கும். ஸோ நான் செயின் ஸ்டிச் எப்பயுமே கொஞ்சம் நிறையா தான் போடுவேன். 2 மேக்ஸிமம் 3 4 அந்த மாதிரி தான் போடுவேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் கட் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இது சில்வர் கலர் கட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். கட் பீட்ஸ் ஒன்று ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம எப்பயுமே ஒன்று ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். அதனால் ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு நான் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். சில்வர் ஜரி ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்லாம் பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜரி த்ரெட்டில் தான் இருக்குது. இதில் ஸ்டிச் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கீழேயும் ஜரி த்ரெட் ரொம்ப திக்கான கிளாத்தாக இருக்குது. ஸோ இந்த நீடல் போயிட்டு வரவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டிச் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்தது தான். பட் ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபினிஷிங்லாம். இப்போ நான் பீட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நான் 2 சென்டிமீட்டர் கேப்பில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஒயிட் பென்சிலெலாம் மார்க் பண்ண முடியல. ஸோ நான் மார்க்கர் தான் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுறேன். பிகாஸ் இது சில்வர் கலர்லேயே இருக்கனால ஒன்றுமே பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் இந்த ஜரி வேறு கீழே கிளாத்தில் இருக்கனால சுத்தமாக மார்க் பண்ணதே தெரியல. ஸோ நான் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சில்வர் கலர் சக்கரி எடுத்திருக்கேன். இதை நான் ஒன்று ஒன்றா அந்த 2 சென்டிமீட்டர் கேப் விட்டதில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம ஜரி த்ரெட்லாம் யூஸ் பண்ணி இந்த சக்கரி ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயம் நம்ம இப்போ ஜரிலெலாம் ஸ்டிச் பண்ணோன்னா இந்த கேப் ஃபுல்லுமே ஃபில் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஸ்டோன் ஸ்டிக் பண்ண பிளேஸ் இருக்காது. ஸ்டோன் கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி நீட்டாக இருக்காது ஃபினிஷிங். ஸோ நம்ம எப்பயுமே சக்கரி ஸ்டிச் பண்ணும்போது மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டோனும் கொஞ்சம் அந்த கப்புக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் ஒயிட் கலர் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு சக்கரியாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் நார்மல் த்ரெட் ஸ்டிச் பண்ணுற நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா தான் எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நான் த்ரெட் நீடிலே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா சமிக்கி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி குட்டி குட்டி பீஸாக எடுத்திருக்கேன். இது ஒரு 1 சென்டிமீட்டரோட கம்மி லென்த்து தான் இருக்குது. நெக்ஸ்ட் மிஷின் த்ரெட்லேயும் நான் நூல் போட்டுட்டேன். இது நார்மல் ஒயிட் கலர் த்ரெட் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த சக்கரி சென்டர் பிளேஸ்லேருந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன்.
ஒரு ஜர்தோசி வந்து குட்டி பீஸ் வந்து போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் என்ன நீடில் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 10 வந்து யூஸ் பண்ணுறேன். ஜர்தோசி வந்து நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ ஜர்தோசி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சமிக்கியும் உள்ளே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த வெளி பக்கத்துலேருந்து உள் பக்கத்துக்கு வந்து நான் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்குவேன் இந்த ஹோல்ஸில். அப்போ தான் வந்து இந்த சமிக்கு வந்து ஷேக் ஆகாது, அதேமாதிரி வெளியவும் வராது, தூக்கவும் செய்யாது. இப்போ நம்ம வந்து சமிக்கை வந்து நார்மலாக கீழே போட்டு ஸ்டிச் பண்ணோன்னா கண்டிப்பாக ஜர்தோசிக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் சைட்லேயும் வந்து நான் நீடில் எடுத்துட்டேன். ஒரு ஜர்தோசி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே நீடிலே வந்து ஒரு சமிக்கி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள், இப்போ நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிராஸாக வச்சுட்டு இந்த சமிக்கியை ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதோட இன்சைடில் வந்து நான் வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கிராஸாக வி ஷேப்பில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதோட சென்டர் பிளேஸில் வந்து அகெயின் வந்து நீடில் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம நீடில் நம்பர் 10 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீடில் நம்பர் 9 கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே வந்து நீடில் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ வந்து நம்ம கையில் வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ண வந்து இந்த நீடில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெல் பிராண்ட் நீடில் தான் இது. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இன்சைட்லையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். த்ரெட்டை வந்து விடும்போது நம்ம பிடிச்சிட்டு தான் விடணும். சம்டைம்ஸ் வந்து சிக்காகிடும், ஏன்னா ஜர்தோசிலாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து சிக்காக சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சைட்லேயும் நான் வந்து த்ரெட்டை எடுத்தாச்சு. அகெயின் வந்து குட்டி பீஸ் ஜர்தோசி. நெக்ஸ்ட் வந்து ஒரு சமிக்கி. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட சென்டர் பிளேஸில் வந்து இதான் வந்து நம்ம லாஸ்ட்டு வந்து இந்த பீஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டராக வந்து ஒரு ஜர்தோசி வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்மளாலேயும் ஒரு டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு. வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன் வந்து பண்ண வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஈவன் அவங்களுக்கு வெறும் செயின் ஸ்டிச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருந்தால் கூட இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ சென்டராகவும் நான் ஒரு ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரியே நான் பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், இப்போ வந்து சமிக்கி வந்து உள்ளே போயிடுச்சு. நான் வந்து எடுத்துகிட்டு சைடில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கு தான் சொல்கிறேன், ரெண்டுமே ஒரே டைமில் போடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசியை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சமிக்கி போடுங்க. ஏன்னா ஜர்தோசி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சமிக்கி எடுத்துட்டோம்னா ஜர்தோசிக்குள்ளே வந்து சமிக்கி போகாது. ஃபுல்லாக வந்து நான் ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கிறேன் லைனாக. நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே.
இதே மாதிரியே நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து சென்டராக ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இதை மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். எப்போவுமே நான் வந்து ஒரு ஒர்க்காக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு போவேன். ஃபஸ்ட்டு சக்கரை ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி அதெல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் நம்பர் 2 ரவுண்ட் பீடு எடுத்துருக்கேன். சில்வர் கலர். இந்த மாதிரி பஞ்சாக தான் கிடைக்கும் இந்த பீட்ஸு. இது வந்து நான் பிரித்து எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீடு ஒன்று எடுத்துக்கிறேன். ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் கலர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து கலர் சுகர் பீட்ஸ். நல்லா மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும் சூப்பராக. இது வந்து கரெக்டாக சாரீ கலருக்கு மேட்சாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு நம்பர் 2 ரவுண்ட் பீடு ஒன்று, நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எண்டில் வந்து ஒரு நாட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அகெயின் பாருங்கள், ஒரு நம்பர் 2 ரவுண்ட் பீட், நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேட் ஃபினிஷிங் சுகர் பீட்ஸ் ஒன்று. இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பீட்ஸ் குவாலிட்டி கூட ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. கலர் கூட போகாது. எண்டில் வந்து ஒரு நாட். இதே மாதிரியே நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் இருக்க கேப் ஃபுல்லாக. அகெயின் வந்து ஒரு பீடு ஒரு ஸ்டிச். இதே மாதிரியே தான் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் வந்து இது ஃபுல்லுமே த்ரெட் நீடிலில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ஒன்று ஒன்றா எடுத்து. இப்போ நான் வந்து பீட் நீடில் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கு தான் அந்த மாதிரி எடுத்தேன். நெக்ஸ்ட்டு இப்போ அகெயின் வந்து நான் நம்பர் 2 ரவுண்ட் பீட் தான் எடுத்துருக்கேன். இந்த சுகர் பீட்ஸ் நம்ம வந்து அங்கங்கே புட்டாஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் பீட்ஸ் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதில் எண்டிங்கில் வந்து ஒரு நம்பர் 2 ரவுண்ட் பீட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீட் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். போட்டுட்டு ஒரு நாட் பண்ணிக்கிறேன். அகெயின் வந்து இதோட அவுட்லைன் ஃபுல்லுமே நான் வந்து இந்த சுகர் பீட்ஸ் வச்சு கொடுக்க போகிறேன். நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி புட்டாஸ்லாம் வந்து கோல்டன் கலர் பண்ணும்போது ஒரு மாதிரி பீட்ஸ்லேயே இருந்த மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி கலரில் பண்ணும்போது வந்து ஒரு ஃப்ளவர் இந்த மாதிரி இருந்துச்சு. நேரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு பார்க்க. எண்டில் வந்து நாட். இந்த பீட்ஸ் கலரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஜர்கான் ஸ்டோன் எடுத்துருக்கேன். இந்த சக்கரியில் வந்து ஸ்டிக் பண்ணேன். நான் எல்லா ஒர்க்கும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்காக தான் இதை வந்து லாஸ்ட் வரையும் விட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோனாக வந்து நான் எடுத்து விட்டுக்கிறேன். இந்த பென்சிலில் வந்து கொஞ்சம் கம்மியாக க்ளூ எடுத்து வந்து இந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணணும் எப்பயுமே. அப்போ தான் இந்த ஸ்டோன் மேலே வந்து இந்த க்ளூ வந்து ரொம்ப இருக்காது. அப்போ தான் அந்த ஷைனிங்னஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று ஒன்றா வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நீட்டாக சிம்பிளாக. இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.